எடுத்துக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சுன்னா, அத கொன்றும். அது கொன்னதுக்கப்புறம் அந்த அந்த ல அந்த கேர்ள் அந்த அ பெண் மீர்காட் அவங்க வந்து அவங்க இவங்களுக்கு கீழ இவங்களுக்கு கீழ அடங்கி நடக்கணும். இது ஒரே சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் ராணியோட குழந்தைகள அ கிட்ஸ வந்து ஃபீட் பண்ணி வளர்க்கணும். அதான் இவங்க பண்ண முடியும். சப்போஸ் அவங்க ஏதாவது ரிவோல்ட் பண்ணி இல்ல முடியாது அப்படின்னா, அந்த கூட்டத்த விட்டு தனித்தி விட்டுருவாங்க. அந்த பாலைவனத்தில அவங்க த அலைஞ்சு திரிஞ்சு நடக்க வேண்டியிருக்கும். பட் பிரெடிட்டர்ஸ் அதாவது வந்து பெரிய மிருகங்களுக்கு அவங்க உணவாயிரும். ஸோ, அதனால அங்க உள்ள பெண் மீர்காட் எல்லாமே ராணிக்கு அடங்கி நடக்கும். சப்போஸ் இப்ப ராணி டெட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த கேங்ல இருக்க ஒரு கேர்ள் வந்து டேக் ஓவர் பண்ணும். ஒரு ர பெண் மீர்காட் வந்து டேக் ஓவர் பண்ணும். நியூ ராணி வந்து நியூ ராயல் பேபீஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ, இங்க என்ன பிரச்சனை வரும்னா, ஓல்டா அந்த ராணியோட குழந்தைக, சின்ன குட்டிகளா இருந்துச்சுன்னா, அத கொன்றும் அது. எதுக்கான்னா, தன்னோட லினேஜ் அதாவது தன்னோட அ வம்சம் வரணும் அப்படின்றதுக்காக, ஏற்கனவே இருந்த ராணியோட வந்து கொலை பண்ரும். இது ஒரு ஷாக்கிங் ரியாலிட்டி இந்த மீர்காட்ஸ் அனிமல்ஸ்ல. ஏன்னா, இந்த மீர்காட்டோட அந்த டெத்ல 20% ஆஃப் டெத் செல்ஃப் கில்லிங். அதாவது வந்து சுயமா இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதாலயும், இந்த மாரி கேம் ஆஃப் த்ரோன் அதாவது வந்து அந்த அந்த டாமினன்ஸ் பொசிஷனுக்கு வர்றதுக்காக இவங்களுக்கு கொல்றது. இதனால நடக்கிற கில்லிங்ல தான் மோஸ்ட் ஆஃப் த மீர்காட்ஸ் ஆகுது. அதாவது வந்து மேல வேற வேற மிருகங்கள், புலி, சிங்கம், அத விட ஹைனா இந்த மாரி மத்த மிருகங்கள் புடிச்சு கொல்றத விட, இதற்குள்ளேயே அடிச்சிட்டு சாவறது தான் அதிகமா இருக்கு. இது பேபி பேஸ் டெர்மேட்டஸ் வந்து ரொம்ப குரூயலா நடந்துக்கிறாங்க. எப்படின்னா, சம்டைம் அந்த ராயல் குயின் வந்து அந்த ராயல் மீர்கேட் வந்து ஏதாவது ஒரு பேபீஸ் வந்து ஆ சப்போஸ் அது வந்து சரியா அந்த குழந்தை வந்து சரியா இல்லன்னா, அதையுமே கொன்றுது. அதாவது தன்னோட பேபீஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், ரொம்ப டாமினன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குயின். பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு? ஸ்மால் டெசர்ட் பட்டீஸோட ஒரு ஜாலியான கிரேசி லைஃபா? ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த சீரிஸ்ல அனிமல்ஸ் கிரேசி எஃபெக்ட் பத்தி நெக்ஸ்ட்ல வந்து ஆ ஒரு அனிமல பத்தி போடப் போறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வச்சிருக்கேன். அது எப்படின்னா, உலகத்திலேயே அமைதியா இருக்க அனிமல்ஸ். அது ஏன் அமைதியா இருக்குன்னா, எல்லாத்துக்கும் மேட்டர் பண்ற ஒரு அனிமல்ஸ் அதுதான். அதனால சண்டையே வராம வெரி குட். சண்டை வந்தாலும் அதையே மேட்டரா பார்த்து சமாளிச்சுக்குவீங்க. ஸோ அந்த இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்டோட அந்த அனிமல பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. டாக்டர் அஜய்.